இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்களோட உறவாடும் எங்களை வழிநடத்தும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும், அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படுத்தும். இயேசுவே நன்றி. ஹalleluya. இயேசுவே நன்றி. பரிசுத்த ஆவியானவரை வாரும் ஐயா, ஞானத்தோட வாரும். ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரை, ஒவ்வொருத்தர் மீதும் கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். ஞானத்தை புரிந்தள்ளும் ஆண்டவரை, எங்களோட உறவாடுங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Mother Mary, intercede for us. Hallelujah. Praise the Lord. இந்த வாழ்க்கையில உறவு அப்படின்றது ஆண்டவரோட வாக்குத்தத்தத்திலும் ஆண்டவரோட திருவுளத்திலும் இருக்கின்றது. இன்னைக்கு 1 அரசர்கள் 12வது அதிகாரத்துல ஜெரபோமை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். ஜெரபோம் அவரை பத்தி சிந்திக்கும் போது புரிந்துக்க வேண்டிய முக்கியமா நம்ம அடித்தளமாக மனதில் வைத்து கொண்டு இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட வாக்குத்தத்தமும் ஆண்டவரோட திருவுளமும். அதுல நம்பிக்கை, ஆண்டவரோட வாக்குத்தத்தத்துல நம்பிக்கை வைத்து ஆண்டவரோட திருவுளத்தை செய்யும் போது, நம்ம வாழ்க்கையில செய்யும் போது நம்ம வாழ்க்கை வளம் பெறும். நம்ம அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஜெரபோம் 2 விஷயத்திலையும் கோட்டையை விட்டுட்டார். அஹிஜா அப்படின்றவர் 11வது அதிகாரத்துல, அஹிஜா அப்படின்றவர் 11வது அதிகாரத்துல 28ல இருந்து 39 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அங்க பேசுவதை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஜெரபோமுக்கு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன? யெரொபெயாம் ஆற்றல் மிக்கவனாய் இருந்தான். அவன் செயல் திறமை மிக்க ஓர் இளைஞன் என்று கண்டு சாலமோன் யோசேப்பு வீட்டிலிருந்து கட்டாய வேலை செய்ய வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருந்தார். ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்றை அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆமீன். ஆமீன். 10 குலத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்ற மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, உன்னை நிலையான, எப்படி தாவீதோட அரியணை நிலையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றாரோ, உனக்கும் நான் நான் சொல்ற வழியில நீ நட அப்படின்றாரு. ஆனா ராஜ்யம் அவர்கிட்ட வரும்போது பல விதமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் சில நேரத்துல நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, இதெல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அந்த பயம்தான் இங்க ஜெரபோம் அனுபவிக்கிறார். அதனால எந்த விதத்துல அவர் சிந்திக்கின்றார்? மனித விதத்தில் அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். பல விதமான தவறுக்கு அவர் உள்ளாகின்றார். பல பேர் நல்ல விதமாக தொடங்கின மனிதர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கின்றவர் யார் அப்படின்றத நீங்க இங்க பாத்தீங்கன்னா, அவர் நிலைத்திருக்கல, நிலைத்து இல்ல. அது வரைக்கும் நல்ல விதமா போயிட்டு மனிதன் எந்த விதத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறார்? 1 அரசர்கள் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவரு நான் எப்படி ஆண்டவரோட வார்த்தை அவர்கிட்ட வருகின்றது. ஆண்டவரோட வார்த்தை அவர்கிட்ட வந்திருக்கு மனிதன். ஆனா அவர் எந்த விதத்துல செய்யறாரு? ஐயோ, அவர் இதயத்துல சிந்திக்கின்றார். 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதயத்துல சிந்திக்கின்றார், ராஜ்யம் திருப்பி தாவீதோட வீட்டுக்கு போயிடுமோ, அவங்க ஜெருசலேமுக்கு போனோம். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்தை விட்டு ஜெருசலேமுக்கு போனாதான் அங்கதான் அந்த பலியை செலுத்த முடியும். திருவழாமங்கள் அங்கதான் இருக்கு. ஆண்டவர் ஆராதிக்கணும்னா அங்கதான் போகணும். சில முறைகள் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஆனா இப்போ அங்க போய் இந்த ராஜ்யம் திருப்பி ரெகொபோமுக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் சாத்தான் நமக்குள்ள கொண்டு வந்தானா பல விதமான பாவங்கள் நம்ம செஞ்சிருவோம். தெரியும் அவனுக்கு. பயம் ஜெரபோம் வாழ்க்கையில வருகின்றது. ஆண்டவரை விட்டு அவன் விலகி செல்கின்றான்றது மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு
மாறாக, திருவுளத்துக்கு மாறாக சிலை வழிபாடு எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதே விஷயத்தை வந்து அவர் செய்திருக்கின்றார். அங்க நம்ம இதை வந்து தியானிப்போம். வாசிக்கிறீங்களா? 26, 27. அப்பொழுது யெரொபெயாம் இப்போதுள்ள நிலை ஒரு ஆள் வாசிங்க, நீடித்தால் ஒரு ஆள் வாசிங்க. அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான். ஆமேன். ஆமீன். என்ன விட்டுட்டு அவங்க இதயத்துல அவரு நினைக்கிறாரு, பயப்படுறாரு. அவர் பயத்துக்கு உள்ளானா என்ன ஆகும்? பயத்தின் அடையாளம் ஏன்? அதோட அடையாளம் என்ன? விசுவாசம் இல்லைன்னு அடையாளம், வேற ஒன்றும் கிடையாது. பயம் நம்ம அனுமதிக்கும் போது நம்ம கடவுள் மேல இருந்து அந்த பார்வையை எடுத்து அந்த சூழ்நிலைகள் மேல போடுறோம். அவர் சூழ்நிலை என்ன சொல்லுது? அங்க வந்து இஸ்ரேலை விட்டு போய் யூதா நகரத்துக்கு போறாங்க. 12 கோத்திரத்துல வந்து அந்த ஜெருசலேம் நகரம் இல்ல. அவர் ஷெக்கெம்ல இருக்கிறாரு. அங்க யூதாவுக்கு திருப்பி அவர் இவ்வளவு நல்ல நகரத்தை கட்டியிருக்கிறேன். 25, 26ல பாத்தீங்கன்னா, 26, 24, 26ல பாத்தீங்கன்னா, 25ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நகரத்தை கட்டுறாரு, ஷெக்கெம். அவர் வந்து ஒரு மலையில வந்து கட்டுறாரு. அப்புறம் பெனுவேல் அப்படின்ற ஒரு நகரத்தை அவர் கட்டுறாரு. ஆனா மக்கள் வந்து அப்பப்போ அந்த திருவிழாக்கு போறாங்க, யாரும் காணோம் வீட்டுல. எல்லாரும் கிளம்பி ஜெருசலேமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வராம இருந்துட்டாங்கன்னா, அங்கேயே இருந்துட்டாங்கன்னா பயம். இந்த பயம் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது? அவர் தவறான பாவத்திற்கு அவர் செல்கின்றார். மனித சிந்தனைக்கு அவர் நல்ல திட்டம் போடுகின்ற மனிதன். அவர் வந்து நல்ல ஆழ தெரிந்த ஒரு மனிதன். உடனே என்ன செய்யறாரு? அவரு தவறான எண்ணத்துக்கு, அவர் தவறான சிந்தனைக்கு அவர் செய்கின்றார். 4 விதமான பாவத்தை செய்கின்றார். 4 விதமான பாவங்கள். ஒண்ணு, அங்க ஒரு ஆராதனை இருக்கிற மாதிரி இங்க ஒரு ஆராதனை உருவாக்கின்றார். ஒரு கல்ட், ஒரு தவறான ஒரு வழிமுறை அவர் வந்து கொண்டு செல்கின்றார், செய்யறாரு. அடுத்த விஷயம் என்ன செய்யறாரு? அது வந்து அதுக்காக குருத்துவர்கள் இந்த விஷயம் தெள்ளந்தெளிவாக இது ஒரு பாவமாக அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மக்களை பாவத்துக்கு அவர் வழி நடத்தினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், நீங்க ரொம்ப சிரமம் எல்லாம் பட தேவையில்ல. 29ஆம் வசனம் பார்த்தா, பெத்தேல்ல ஒரு காளை, தங்க காளை, இதுதான் வந்து உங்களை ஈஜிப்ட்ல இருந்து கொண்டு வந்தது, இதுதான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தவறான வழி நடத்துதல் கொடுத்து, பெத்தேல்ல ஒண்ணு, தான்ல ஒன்று, 2 இடத்துலயும் வந்து உங்களுக்கு நீங்க ஆராதிக்கலாம், நீங்க வந்து வீட்டுல இருந்து இறங்கவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியா வந்து ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு வழி நடத்துதல். அதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு தவறு என்ன செய்யறாரு? 31வது வசனம். அவருக்கு தெரியும் லேவியர்கள் அவர் இதுக்காக பயன்படுத்த முடியாது. அதனால அவர் வேற நபர்களை குருத்துவர்களாக, லேவியர்களை இதுக்காக பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் வார்த்தைகளை தெரிந்தவர்கள்ட்ட போய் பேசி இந்த விஷயத்த, இந்த பாவத்தை செய்ய வைக்க முடியாது. அதனால மற்றவர்களை போய் யாரை ஏமாத்த முடியுமோ அவங்களெல்லாம் போய் அவர் வந்து குருத்துவரா வைக்கிறார். 31ல லேவியருக்கு பதிலாக வேற ஒரு குருத்துவராக இதுக்காக வைக்கிறார். நீங்க திருவிழாக்கு தானே போறீங்க, அப்ப நீங்க திருவிழா வைங்க அப்படின்னு சொல்லி இங்க திருவிழா வைக்கிறார். 32வது வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க திருவிழா வைக்கிறார். அப்புறம் ஒரு பலிபீடம். 33வது வசனம் பாத்தீங்கன்னா ஒரு பலிபீடம் பார்க்கலாம். எல்லாம் ஒரு இதயத்துல இருந்து ஒரு சிந்தனை, எல்லாம் சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல பேர் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போறதே நான் வந்து பார்த்துருக்கேன். பல பேர் ஆண்டவரோட வழிகளை தெரியாமல். எனக்கு இந்த மனசுல நினைவுக்கு வருகின்ற விஷயம், என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஹிந்து சகோதரி இருந்தவங்க. அவங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட வரும்போது அவங்க சொல்ற அற்புதமான ஒரு டெஸ்ட் மணி, அதை கேட்கும்போது நமக்கே வந்து புல்ல அரிக்கும். ஆண்டவர் எப்படி அற்புதமாக ஒரு மனிதனை வந்து அவங்க கிட்ட கொண்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது. ஆனா அவங்க கடைசியில் சொல்றாங்க, நான் வந்து ஒரு திருச்சபையை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சிரிப்பு தான் வரும். நான் வந்து ஒரு திருச்சபையை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆண்டவர் தொடங்கி வைத்ததெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டா தெரியல. ஒரே ஒரு திருச்சபை தான். ஆண்டவர் தொடங்கி வைத்த விஷயம் அப்படின்றது பேதுரு கிட்ட மத்தேயு 6வது அதிகாரம், சாரி 16வது அதிகாரம், அது தெளிவாக இந்த பாறையின் மேல்தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து
தெளிவாக பேதுருவை பார்த்து அவர் சொல்றாரு. பேதுருவை பார்த்து மத்தேயு 16வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்போ தெளிவா சீயோன் புரியும். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆமீன். ஆமீன். அற்புதமான ஒரு வெளிப்படுத்துதல் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாராங்க. பேதுரு வழியாக இது கெட்டப்படும். எல்லாரும் பேதுரு வழியாக வந்த இது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட திருச்சபை வந்து ஆண்டவர்கிட்ட நேரடியாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரடியாக ஆண்டவரின் வார்த்தையை பெற்றவர்கள் இல்லை ஒருத்தர் யாரு? நம்ம விபிலியத்தில் வாசிக்கின்றவர் யார்? பவுல். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அங்க எப்படி நேரடியாக அவரு அந்த வெளிப்படுத்துதலை ஆண்டவர்கிட்ட நேரடியாக பெற்றிருந்தாலும் 3 வருடத்துக்கு அப்புறம் இந்த தியானித்து அவர் வந்து பேதுரு கிட்ட போய், ஏன்னா ஆவியானவர் ஒருத்தர், ஒரே ஒரு போதனை தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் எல்லாருமே ஆண்டவர் நியமிச்ச திருச்சபையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். எல்லாம் வெவ்வேறு போதனைகள் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். சபிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்றாரு கலாத்தியர் 1வது அதிகாரத்துல. வேற ஒரு நற்செய்தியோட வருகின்றவர்கள் சபிக்கப்படட்டும். 1 வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி நீங்க அதை பார்க்கலாங்க. சபிக்கப்படட்டும் அப்படின்ட்டு. இது கலாத்தியர் திருச்சபைக்கு மட்டும் வந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்காக இவங்க கிட்ட எழுதுறவங்க கிடையாது. அடுத்த வசனங்களையும் நான் காட்டுறேன். 6வது வசனத்துல இருந்து 18வது வசனம், கேபா அப்படின்ற ஒரு வார்த்தை, அரமிய வார்த்தை, கிரேக்க மொழியிலிருந்து வருகின்ற வார்த்தை கூட கிடையாது. ஆண்டவர் அந்த பாறை, இந்த வார்த்தை தான் வந்து ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். இயேசு பேதுருவை பத்தி சொல்லும்போது கேபா அப்படின்ற ஒரு வார்த்தை அர்மேக்ல வந்து அவர் அந்த பேசுற மொழி அப்படின்றது அர்மேக், எழுதப்பட்ட மொழி அப்படின்றது கிரேக்க மொழி. கேபா அப்படின்னு வந்து ஏன் இங்க வந்து கலாத்தியர்ல வந்து கேபா அப்படின்னு போட்டிருக்குன்னா, அவர் தான் பாறை, அந்த பாறையில் இது கட்டப்பட்டிருக்கின்ற, அதனால பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இதுல கட்டப்பட்டதுனால இதுலதான் அந்த திருச்சபையின் போதனைகள் பேதுரு வழியாக தான் வரும் அப்படின்னு அவரு புரிந்து கொண்டு அவரு பேரை வந்து கேபா அப்படின்னு பயன்படுத்துகின்றார். இதுலதான் ஆண்டவர் வந்து கெட்டிருக்கின்றார். அவருக்கு தான் அந்த சாவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எது கரெக்டான போதனை அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விண்ணுலகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆற்றல். அவராக முடிவெடுத்தா நடக்கின்ற விஷயம் கிடையாது. ஆவியானவரே அங்க செயல்படுவார். கரெக்டான போதனைகள் தான் வரும். அது சரி, அவர் ஒரு வாட்டி செஞ்சாருன்னா கூட பரவாயில்ல. 3 வருடத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேபா கிட்ட போறாரு. திருப்பியும் 2வது அதிகாரத்துல 1, 2 மட்டும் வாசிச்சு பாருங்க. 14 வருடத்துக்கு அப்புறமும் திருப்பி அவர் செல்கின்றார் கேபா கிட்ட. இப்பவும் நான் வந்து எனக்கு புது போதனைகள் ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கின்றார், நான் வந்து கரெக்டான போதனையை வந்து சொல்லி கொடுத்திருக்கேனா? அவர் திருப்பியும் கேட்கிறார். மனிதர்கள் நம்ம எல்லாம் தவறி செல்லலாம், ஆனா ஆண்டவர் வந்து நியமித்த விஷயங்கள் 2000 நூற்றாண்டுகளாக ஆண்டவர் வந்து வழிநடத்தும் திருச்சபை தவறி போகாது. ஆண்டவர் நம்பிக்கை வைக்க அழைக்கின்றார். பல பேர் வந்து அவங்களுக்கு ஏற்றபடியான போதனைகளுக்காக அது கேட்டு அவங்க வந்து விலகி செல்கின்றார்கள். இந்த சூழ்நிலை 1 அரசர்கள் 12வது அதிகாரத்தில் இருக்கிற சூழ்நிலைய நல்லா சீர்தூக்கி பார்க்கணும் நீங்க. அந்த மக்கள் எப்படி ஜெரபோவாம் தவறான வழியில நடத்தும் போது எவ்வளவு எளிதாக கடவுளை விட்டு விலகி செல்கின்றார்கள் அப்படின்னு நீங்க பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அந்த சூழ்நிலைய. ஏன் அப்படி நான் இது முக்கியமா காட்டுறேன் அப்படின்னா, பொருளாதார பிரச்சனை வரும்போது மட்டும் இந்த பாரங்கள் அதிகமா இருக்கு, குறைங்க அப்படின்னு சொல்லும்போது ரெகபோவாம் அவர் கேட்கல.
அப்படின்னு கேட்கலன்னு உடனே கல் எடுத்து எரிஞ்சு நாங்க வந்து இனி யூதாவோட எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. பொருளாதாரம் பிரச்சனை நம்ம போராட்டம்லாம் பெருசா போடுவோம். ஆண்டவரோட விஷயம் சொன்ன உடனே, ஆண்டவர் எங்க ஆண்டவர் நல்லவர். அவரு எங்க வேணா இருப்பாரு. நம்ம இங்க இருந்து ஆராதிச்சா போதும். எதுக்கு நம்ம தியானத்துக்கு போணும்? என் வீட்ல இருந்தே நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான அ ஒரு மனித போக்குல ஒரு சிந்தனைகள். ஆண்டவரோட விருப்பம் என்ன அப்படின்னு சிந்திப்பதற்கு நம்ம தயாரா இல்ல. நம்ம பாரம் எடுப்பதற்கு தயாராக இல்ல. அவங்க அங்கேயே இருந்து ஆராதிக்கிறோம் பரவால்ல. ஒரு ஒரு காளையா எல்லாத்துலயும் ஆண்டவர் இருக்காரு. தூம்புலயும் இருக்காரு, துருப்புலயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க விதத்த அவங்க போதனைகள், அவங்க சிந்தனைகள் நம்ம எல்லாமே ஜஸ்டிஃபை பண்றோம். எல்லாம் நீதிகரிக்க பார்க்கிறோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக அவர் இதயத்தை நாடி நம்ம செல்லணும் அப்படின்னு அவர் பார்க்கிறாரு. ஒரு தவறான சிந்தனைகள் இதெல்லாம். ம். அதுக்கெல்லாம் ஒரு போராட்டமும் கிடையாது. ஜெரபாம் கிட்ட நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நபர் இல்ல. குருத்துவர்களும் அதை செய்யல. அடுத்த அதிகாரம் 13வது அதிகாரத்துல தீர்க்கதரிசி ஆண்டவரோட தூண்டுதலால வந்து அவர் ஒரு தீர்ப்பு அளிக்கின்றாராங்க. அதை பத்தி நாளைக்கு தியானிப்போம். ஆனா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது யாரோட வழி நடத்தல கேட்கிறோம். யாரோட போதனைகள் திருச்சபைக்கு ஏற்றபடியான போதனைகளா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். நம்ம இயல்பு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி செல்லக்கூடாது. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கொஞ்சம் வருடங்கள் முன்னாடி கொரோனா டைம்ல வந்து ஒரு ஒரு நபர் இந்த ஜீசஸ் யூத்ன்ற நான் ஒரு குழுவில் இருக்கிறேன். அந்த குழுவில் இருந்த ஒரு நபர் வந்து அவர் என்ன செய்யறாரு, அவரு இமானுவேல், இந்த சபையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இமானுவேல் அப்படின்னு சொல்லி ஜியான் இமானுவேல் அப்படின்ற ஒரு 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 புதுமையான ஒரு சபை. அதுல வந்து குருத்துவர்கள்லாம் கூட இருப்பாங்க. மாதாமா எல்லாமே இருக்கும். நம்ம 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 வழிமுறை மாதிரியே இருக்கும். ஆனா போதனைகள் சரி கிடையாது. போதனைகள் சரி கிடையாது. அவங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க கேள்வி கேட்டீங்கன்னா சில நேரம் சிரிப்பு வரும். உட்காந்து சிரிக்கலாம் நல்லா. ஜீசஸ் வந்து ஏதோ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எப்படி பார்த்து நம்பி போறாங்கன்னு எனக்கு தெரியவே சத்தியமா தெரியல. அவங்களோட போதனையை கேட்டு பல பேர் வந்து திருச்சபையை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள். போதனை மட்டும் கேட்டதுனால கிடையாது, சில பிரச்சனைகள்னால நான் ஒத்துக்கிறேன். சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. திருச்சபையிலேயே சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து வேதனையால அவங்க விலகி சென்று இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது அடித்தளம் என்ன? அடித்தளம் என்ன? அடித்தளமான போதனை அப்படின்றது திருச்சபையோட போதனை, மாறாத போதனைகள். நான் வேற புராட்டஸ்டன்ட் சகோதரர்கள் பல பேர்கிட்ட பேசுவேன். அவங்களுக்காக பல பேருக்கு ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரோட வழிநடத்தல் அவங்களுக்கும் கொடுத்துருக்கிறேன். அதுல ஒரு ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட இங்க இருக்கிற திருச்சபை அமெரிக்காலையும் அதே பேர்ல இன்னொரு சபை இருக்கு. ஏன் உங்களுக்கு வந்து பொருளாதார குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்றதுக்காக காசு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு தான் அமெரிக்காவில் இதெல்லாம் இருக்கே, அவங்களும் வந்து தரமா அவங்க உதவி செய்வாங்களே, எதுக்காக இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்திருக்கு. எதனால அந்த பிரிவினைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சபையில இந்த போதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேர் ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான தவறான போதனைகள் வழியாக, மனித போதனைகள் வழியாக, சாத்தானோட போதனைன்னு கூட சொல்லலாம். சாத்தானோட போதனை தான், வேற எதுவுமே இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் விலகி சென்றிருக்கின்றார்கள். அவங்க ஃபீலிங்ஸ் பார்க்குறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்குறது அதுதான். அவங்க அன்பு தான் செய்கிறாங்க அப்படின்னு தவறான போதனைகள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பிரிவினை. எவ்வளோ மாற்றங்கள் திருச்சபையிலே கூட வந்தாலுமே இந்த போதனைகள் மாறாது. அடித்தளமான போதனைகள் மாற்றம் வராது. ஆண்டவர் வந்து அது மாறுவதற்கு அனுமதிக்க மாட்டார். நம்மளை பாதுகாப்பார் அப்படின்றது தான் ஆணித்தரமான ஒரு உண்மை. பலவிதமான சண்டைகள், பிரச்சனைகள்லாம் திருச்சபையில பிரச்சனை இல்லாம இருக்கு. அதெல்லாம் சொல்லவே இல்லை. இருக்கும், உறுதியாக இருக்கும். பல விதமான தவறான போதனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். கலாத்தியர் 1வது அதிகாரம் நல்லா பார்த்து பாருங்க. அவர் சொல்றாரு, வேற விதமான ஒரு நற்செய்தி இருந்ததுன்னா அவன் சபிக்கப்படட்டும். சாதாரண வார்த்தை யூஸ் பண்ணினா கூட பரவாயில்ல, சபிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக அவர் சொல்றாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நீங்க நல்ல விதமாக தான் வருவாங்க, சிரிச்சுட்டு வருவாங்க, அன்போட வர மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இன்னும் 2-3 வசனங்கள் நான் சொல்றேன். அவன் சாத்தான் வந்து எப்படி வருவான்? ஒளியின் தூதனாக வருவான் அப்படின்னு போட்டிருக்கும். ரொம்ப மிக கவனமாக இருக்கணும். ஆண்டவர் வார்த்தை திருச்சபை போதனைக்கு மாறாக ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ரொம்ப கவனமாக இருங்க. கலாத்தியர் 1ஆவது அதிகாரத்துல 6ல இருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கே வியப்பா இருக்கிறது. வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி என்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவர்கள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளங்கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்துதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆமென். ஆமென். அதே 2வது அதிகாரத்துல 1-2 வாசிச்சு பாருங்க. அதுல எப்படி அவரு 14 வருடத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி அவர் செல்கின்றார், இன்னும் புதுமையான போதனைகளோட. நான் சொல்லி 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் நான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போக கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆமேன். ஆமேன். சரி, இந்த கேபாக்கு பேதுருக்கு கொடுத்த அதிகாரத்தை பத்தி இதுக்கு ஒரு முன்னோடி இருக்கின்றது. பல பேருக்கு நமக்கு இது தெரியாது. ஏசாயா 22வது அதிகாரத்துல 21, 22 எடுத்து வாசிச்சு பாருங்க. எப்படி பேதுரு எதை இந்த ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பேதுரு கிட்ட சொல்ற வார்த்தைகள் நீங்க வந்து ஏசாயாவிலே பார்க்கலாம். அந்த அதிகாரத்தை நான் வந்து முன்னாடி உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். அந்த அதிகாரத்தோட ஒரு பலன் எப்படி ஹெல்கையா ஏலியாக்கன் அவருக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் தான் இங்க வந்து அதை வைத்து அவர் சொல்றாரு. எப்படி அவர் கொடுத்தாரோ இதே மாதிரி தான் இங்கேயும் அதே வார்த்தைகள் வைத்து தான் வந்து இயேசு ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்றாரு. ஏசாயா 22 அது அதிகாரம் 21, 22 வாசிக்கிறீங்களா? அந்நாட்களில் இல்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கீமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை
அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். ஆமென். ஆமீன். இதை வைத்து இயேசுவாண்டவர் பேசுகின்றார். அந்த அதிகாரம் பேதுருவை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அது நீங்காது. பேதுரு போனால் இன்னொரு ஆளுக்கு எத்தனை ஆண்டவர்கள் இருந்தார்கள் எல்லாம் பட்டியல் நம்ம கரத்தில் நம்மக்கிட்ட இருக்கு. பல விதமான தவறுகள் மனித இயல்பினால வந்தாலுமே ஆண்டவர் அதை திருத்தி சரி பண்ணி அந்த திருச்சபையில கரெக்டான ஆண்டவருக்கு ஏற்றபடியான போதனைகள் அதுல இருக்கு. இன்னும் 2 கொரிந்தியர்ல, ஏன்னா இந்த கலாத்தியர்களுக்கு மட்டும் வந்த பிரச்சனை கிடையாது. முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். நம்ம எல்லாருக்குமே இந்த சோதனைகள் வரும், விதவிதமான போதனைகள் இருக்கும். ஆனா நம்ம ஆணித்தனமாக ஆண்டவர் கொடுக்கின்ற வழி நடத்துவதற்கு ஏற்றபடியாக அதுல நம்ம நிலைத்து இருக்கணும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் அதோட சேர்ந்து இன்னொரு 14வது வசனமும் வாசிக்கிறீங்களா? உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையும் தூய்மையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஓர் ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்துதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன். நான் நாவன்மையற்றி இருக்கலாம், ஆனால் அறிவற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். அதுல அவரு பேச்சு திறனை பத்தி சொல்றாரு. பல பேர் எனக்கு நாவற்றவனாக இருப்பேன், நான் எனக்கு அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி பேசுற அளவுக்கு திறன் இல்லாம இருக்கலாம். ஆனா சொல்ற போதனைகள், ஆண்டவர் தருகின்ற போதனைகள், அதுதான் முக்கியம். எவ்வளவு இவரு நல்லா பேசுறாரு, இவர் பேசுறது ரொம்ப தெளிவா இருக்கு, நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடிகிற விஷயம் கூட இருக்கலாம், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிற விஷயமா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்றபடியான போதனையா தான் நம்ம சிந்திக்கணும். அவருக்கு எவ்வளவு திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி திறனை பார்த்து நிறைய பேர் ஏமாற்றிருக்கின்றார்கள். மோடியை பார்த்து எவ்வளவு பேர் ஏமாறுறாங்க. 13, 14 எடுத்து வாசி பாருங்க. இவங்கெல்லாம் போலி இறைவாக்கினர்கள், ஆண்டவரோட தூதர்களாக அவங்க வர மாதிரி இருக்கும். ஏன்னா சாத்தானும் ஒளியின் தூதனாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறார். வாசிக்கிறீங்களா? 13, 14. ஏனெனில் இத்தகையோர் போலி திருத்தூதர், வஞ்சக வேலையாட்கள், கிறிஸ்துவின் திருத்தூதராக நடிப்பவர்கள். இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆமென். ஆமென். நல்ல விதமாக அவங்க உதவி செய்யற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆன்மாவே நம்ம பறி கொடுக்காம நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்ம கடமை. இந்த ஒரு விஷயம் சில நேரத்தில் நான் பல கேள்விகளை நம்ம உள்ளத்துல எழுப்ப வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேட்கறதுக்கு தயக்கப்படாதீங்க. கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்லைன்னு நம்ம ஜெபிப்போம். இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா. எங்களோட பேசும், எங்களை உறவாடும், எங்களை வழி நடத்தும். நிறைவானவரை வாரும் ஐயா. எங்களோட ஞானத்தை பொழிந்தள்ளும். இதை ஆழமாக புரிந்து உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற மனிதர்களாக எங்களை மாற்றும். இந்த பயத்திற்கு உள்ளாகாமல் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக எங்களை மாற்றும். ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படுத்தும். Cut every bondage, bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.